Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டான ரிப்பன் பக்கோடா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு ஜீரகம் இல்லைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறையா சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இது நம்ம சிம்பிள் தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதியை ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பட்டர் கூட ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி வனஸ்பதி சேர்க்கும் போது. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நம்ம இலக்கமாகவும் பிணைஞ்சிடாமல் நம்மளுக்கு கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லா கரெக்டாக பிணைஞ்சிக்கோங்க. கடாயில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்திருக்கேன். இதை அச்சில் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு நம்ம அச்சில் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம புளியும் போது கையில் ஆவிப்படும். கொஞ்சம் மேலே தூக்கியே புளிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா சைடும் ஈவனாக பரவுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டு புளிஞ்சிங்கன்னா எல்லா சைடுமே நம்மளுக்கு அந்த மாவு கரெக்டாக செட்டாக இருக்கும். இப்போ புளிஞ்சதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கோல்டன் கலராக பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட டேஸ்ட்டான மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.